இந்த ரவை தோசை செய்கிறதுக்கு நான் என்ன செய்தேன்னு சொன்னால் 1 கப் உளுந்து இல்லாட்டிக்கு 220 கிராம் உளுந்தும் மற்ற வெள்ளைப்பச்சை அரிசி வந்து 1 கப் இல்லாட்டிக்கு 220 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசியும் அதோட வந்து வெந்தயம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 6 கிராம் வெந்தயம் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு கழுவி போட்டு தண்ணியில் நனைய வச்சு நான் ஒரு 5 மணித்தியாலம் நனைஞ்சா பிறகு நான் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இது நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த இருக்க என் உளுந்தை அரைக்கிறதுக்கு வந்து நான் இதில் வந்து என் கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த உளுந்தை இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது 1/3 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 80 மில்லி தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டா இதை அரைச்செடுக்கணும். இந்த இருக்கு இது வந்து நான் நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இந்த இப்படி அரைச்சா பிறகு இந்த இருக்கு இதில் பிரம்மான பவுலில் இறக்கிடுங்க. இந்த இருக்கு பிரம்மண பவுலில் இறக்கி எடுத்திருக்கேன். இப்படி இறக்கி எடுத்தா பிறகு இந்த கிரைண்டர்லேயே வந்து இப்போ இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்செடுப்பேன். இதில் வந்து தண்ணி இருக்குது 1/3 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 80 மில்லி தண்ணி இருக்கு. இதை மூடி போட்டு நான் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி பட்டை அரைச்செடுக்க போறேன். இந்த இருக்கிற எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி பட்டை அரைச்சிருக்கிறேன். இதை நான் அரைக்கிறதுக்கு வந்து சரியா 240 மில்லி சேர்த்திருக்கேன் தண்ணி. அரைச்ச கிரைண்டருக்கு வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வாஷ் பண்ணிடுங்க. இந்த அரைச்ச உளுந்துக்கு வந்து இதில் வந்து ரவை இருக்குது 1 கப் இல்லாட்டிக்கு 200 கிராம் ரவை இருக்குது. இந்த ரவை இதில் போடுங்க. இப்போ நான் கையை கழுவி இருக்கேன். இதை நல்லா ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவை வந்து கட்டி வரும். ஸோ அதெல்லாம் ஒரு கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சி விடுங்க. இந்த இருக்கு இதை நான் ஒரு கட்டியும் இல்லாமல் குழைச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 மணித்தியாலம் இந்த நல்லா புளிக்க விட போகிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரவை தோசை மிக்ஸை வந்து சரியாக எனக்கு 10 மணித்தியாலம் எடுத்திருக்கு புளிக்கிறதுக்கு. நல்லா புளிச்சிட்டுது. இந்த பாருங்க டபுள் அண்ட் சைஸாக வந்திருக்குது. இதுக்கு நான் எந்த பேக்கிங் பவுடர் ஒன்றுமே போடலை இதுக்கு புளிக்க வைக்கிறதுக்கு. ஸோ எனிவேஸ் இது நல்லா புளிச்சிருக்கு. எழியாக நல்ல பப்ளியாக வந்திருக்கு. இந்த நான் சொல்கிற டைமுக்கு இப்படி வர ஆட்டிக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் நேரம் விடுங்கோ. நல்லா புளிச்சிருக்குது. இதில் வந்து உப்பு இருக்குது. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சேருங்கோ. இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. நான் 1 கப் எடுத்திருக்கேன். பட் எல்லாத்தையும் விட போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நாங்கள் கரைச்செடுப்போம். இப்போ நல்லா கரைச்சி விடுங்க. நான் எடுத்த 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லி தண்ணியையும் விட்டுருக்கிறேன். இருக்கு இப்படி ஒரு பதத்துக்கு கரைச்சிருக்கணும். இது நல்லா கரைச்சிருக்கேன். இப்போ நாங்கள் சுட்டெடுப்போம். இந்த ரவை தோசையை வந்து சுடுறதுக்கு இதில் எண்ணெய் தாச்சி எடுத்து வச்சுக்கொண்டு இதில் ஒரு பொட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் பூசி இருக்கு. இப்போ இதை இந்த எண்ணெயை கொஞ்சம் இந்த பேனில் பூசி விடுங்க. இந்த இருக்கு கரைச்சி வச்சிருக்க தோசை மாவை வந்து இதில் சுட்டெடுப்போம். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க. சரி, மூடாமல் நல்லா விடுவோம். இந்த இருக்கு ஒரு 2 நிமிஷம் மாதிரி விட்டு நான் மூடாமல் நல்லா முறுகி வந்திருக்கு. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரவை தோசை செய்து முடிஞ்சுது.